Dear student, in the video unit 2 exercise 3 first sum read பண்ணிரலாம். From the information given below, prepare receipt and payment account of Madurai Mother Teresa Maghilir Mandram for the year ended 31st December 2018. என்ன prepare பண்ண சொல்லிருக்காங்கன்னா, prepare receipt and payment account prepare பண்ணனும். இதுல particulars கொடுத்திருக்காங்க. இந்த particularஸ்ல இருக்கக்கூடிய items receipt of payment அப்படி நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம டைரக்டாவே receipt and payment அக்கவுண்ட்ல போஸ்டிங் போட்டுடலாம். இந்த receipt and payment அக்கவுண்ட்டை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக சம் ஒன்லேயே பார்த்துட்டோம். இப்போது 1 by 1 ரீட் பண்ணிவிட்டு அது receipt of payment அப்படின்றத மட்டும் இப்போ நம்ம நோட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கேஷ் பேலன்ஸ் as on 1/1/2018. இது வந்து கேஷ் பேலன்ஸ், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் சொல்கிறதுனால இதை நம்ம ரெசிப்ட் சைடு போட்டுடலாம். செகண்ட் ஒன், பேங்க் பேலன்ஸ் as on 1/1/2018. இதுவும் ரெசிப்ட் சைடு தான், அதனால் ரெசிப்ட் நான் அங்கே நோட் பண்ணியிருக்கேன். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஓல்டு நியூஸ் பேப்பரை சேல்ஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு ஒரு ரெசிப்ட். ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணுவோம், அதனால் பேமெண்ட் சைடு இதை போஸ்டிங் போடணும். நெக்ஸ்ட், ஆடிட் ஃபீஸ் பெய்டு, இது ஒரு பேமெண்ட். ஏன்னா ஆடிட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபீ பே பண்ணணும், அதனால அது பேமெண்ட். நெக்ஸ்ட், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்கிறதுனால அதுக்கு என்ட்ரன்ஸ்க்காக ஒரு ஃபீஸ் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ் பண்ணுவோம், அது ஒரு ரெசிப்ட். நெக்ஸ்ட், சன்ட்ரி சார்ஜஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் மாதிரி சன்ட்ரி சார்ஜஸ், இது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் இது ஒரு பேமெண்ட். நெக்ஸ்ட், ஸ்காலர்ஷிப் கிவன், இந்த ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெசிப்ட். ஏன்னா நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதனால ரெசிப்ட். ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இது ஒரு பேமெண்ட். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணுறதுனால இது ஒரு ரெசிப்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு, இது ஒரு பேமெண்ட். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கேஷ் பே பண்ண வேண்டியது இருக்கும், அதனால் அது பேமெண்ட். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ், இது வந்து பேமெண்ட். டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர், இது ஒரு நான் கேஷ் ஐட்டம். ஏன்னா டெப்ரிசியேஷன் வந்து பேமெண்ட்டும் கிடையாது, ரெசிப்டும் கிடையாது, இது ஒரு ரெடியூஸ்டு வேல்யூ ஆன் ஃபிக்ஸ்டு அசெட். இது வராது, டெப்ரிசியேஷன் வராது, ரெசிப்ட் சைடும் வராது, பேமெண்ட் சைடும் வராது. நெக்ஸ்ட், கேஷ் பேலன்ஸ் as on 31/12/2018, அது 2500. யூசிங் கேஷ் பேலன்ஸ், இது வந்து பேமெண்ட் சைடு போடுவோம். அடுத்து கன்வேயன்ஸ் பெய்டு, இது ஒரு எக்ஸ்பென்சஸ், லோக்கல் கன்வேயன்ஸுக்காக பே பண்ணுறது பேமெண்ட். லாஸ்ட் ஒன், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் சேல்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேஷ் வந்து ரெசிப்ட், அதனால் அதை ரெசிப்ட் சைடு நம்ம போஸ்டிங் போடணும். இவ்வளோ தான் இந்த ஓவராலாக அந்த சம்மில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதையும் நம்ம ரெசிப்ட் எது, பேமெண்ட் எது அப்படிங்கிறது கிளியராக அங்கே நம்ம ஷோ பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாக நம்ம போஸ்டிங் போட்டுடலாம். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018 நம்ம சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிப்ட் ஐட்டத்தில் நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இது 1 by 1 ரீட் பண்ணிடலாம். டு பேலன்ஸ் brought down, கேஷ் இன் ஹேண்ட் 2000, கேஷ் அட் பேங்க் 3000, இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே வந்து 5000 நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட், டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர், அது ஒரு ரெசிப்ட் சைடு தானே, அது ஒரு 500 போட்டிருக்கோம். டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு 3000. டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அது ஒரு ரெசிப்ட் 2000. டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 8500. டு சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் 4000. இதுதான் ரெசிப்ட் சைடு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட், பேமெண்ட் சைடு இருக்கிற ஐட்டத்தை நம்ம இங்கே போஸ்டிங் போட்டாச்சு. 1 by 1 ஜஸ்ட் ரீட் பண்ணிடலாம். பை ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் 6000, பை ஆடிட் ஃபீஸ் பெய்டு 2000, பை சன்ட்ரி சார்ஜஸ் 6000, பை ஸ்காலர்ஷிப் கிவன் 2000, பை ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1500, பை ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு 6000, பை பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் 700, பை கன்வேயன்ஸ் பெய்டு 1000, by balance carried down, cash in hand
2500 க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதையும் நம்ம வந்து இங்கே போஸ்டிங் போட்டாச்சு. இப்போது நம்ம பேலன்சிங் பண்ணுற வேலை மட்டும்தான். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைடு டோட்டல் போட்டுட்டு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அமௌண்ட் எந்த சைடு வருதோ அதை நம்ம எடுத்து இப்போ எழுதிட வேண்டியதான். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் சைடு டோட்டல் 27,700 வருது. ரெசிப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 23,000 வருது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் 4,700. இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நம்ம எடுத்து எழுதியாச்சு. இங்கே வந்து நெகட்டிவ் பேலன்ஸ் வரதுனால பேங்க் ஓவர் டிராஃப்ட் 4,700 அப்படின்னு ரெசிப்ட் சைடு நம்ம எழுதியாச்சு. ரெண்டு சைடும் டோட்டல் 27,700 27,700. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். டியர் ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் யூனிட் 2 எக்ஸசைஸ் 4 அதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தை ரீட் பண்ணிடலாம். மயிலாடுதுறை recreation club gives you the following details. Prepare receipt and payments accounts for the year ended 31st March 2019. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஏற்கனவே ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டுடைய ஃபார்மேட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸசைஸ் 1லேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால் இப்போ டேரெக்டாகவே இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஐட்டத்தை ரெசிப்டா பேமெண்ட்டா அப்படின்னு நம்ம வந்து இங்கே நோட் பண்ணிட்டோம்னா டேரெக்டாகவே நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போஸ்டிங் போட்டுடலாம். இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் பேலன்ஸ் ரெசிப்ட் 15,000. நெக்ஸ்ட் ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ் ரெசிப்ட் ஹிப் சைடு தான் போடுவோம், ரெண்டுமே ஓப்பனிங் பேலன்ஸுங்கிறதுனால 25,000. டொனேஷன் ரிசீவ்டு இது ஒரு ரெசிப்ட் 48,000. சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் 26,000 நம்மளுக்கு ரெசிப்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் அது ஒரு பேமெண்ட். கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் அது ஒரு ரெசிப்ட். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் அது ஒரு பேமெண்ட். ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ அது ரெசிப்ட். நெக்ஸ்ட் ரெண்ட் பெய்டு இது ஒரு எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். நெக்ஸ்ட் சேலரி ஆஃப் வாட்ச்மேன் இது ஒரு பேமெண்ட், சேலரி ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால. அடுத்த கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் இது ஒரு பேமெண்ட். நெக்ஸ்ட் லைட்டிங் சார்ஜஸ் பேமெண்ட். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட். பில்லியர்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு ஒரு பில்லியர்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பென்சஸ் அதுவும் பேமெண்ட். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ இப்போ சேரிட்டி ஷோ பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோம், அது ஒரு பேமெண்ட் சைடு தான் போடணும். இங்கே சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிப்ட் சைடு தான் போடணும். க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இது ஒரு பேமெண்ட் சைடு தான் நம்ம போடணும். ஏன்னா க்ளோசிங் ஓப்பனிங் வந்து ரெசிப்ட் சைடு போடும்போது க்ளோசிங் பேலன்ஸ் பேமெண்ட் சைடு போடுவோம். இதுதான் ஓவராலாக இருக்கக்கூடிய ரெசிப்ட் சைடா பேமெண்ட் சைடா அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் போஸ்டிங் போட்டோம்னா இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அமௌண்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2019 போட்டாச்சு. இப்போ ரெசிப்ட் சைடு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம இங்கே போஸ்டிங் போட்டுடலாம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் இன் ஹேண்ட் 15,000, கேஷ் அட் பேங்க் 25,000 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 40,000 கிடைச்சிருது. நெக்ஸ்ட் டு டொனேஷன் ரிசீவ்டு 48,000. டு சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் ரெசிப்ட் இல்லையா, அதனால 26,000. டு கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் இது ஒரு 18,000. டு ரெசிப்ட் ஃப்ரம் சேரிட்டி ஷோ 4,000. டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 12,000 நம்ம ஏற்கனவே நோட் பண்ணி வச்சதா ஜஸ்ட் இங்கே போஸ்டிங் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் சைடு போயிடலாம். பேமெண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ் ஐட்டம் இருக்கு, 1 by 1 ரீட் பண்ணிடலாம். பை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் 13,000. பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் 7,000. பை ரெண்ட் பெய்டு 1,000. பை சேலரி ஆஃப் வாட்ச்மேன் 12,000. பை கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ் 15,000. பை லைட்டிங் சார்ஜஸ் 16,500. பை என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 13,500. by billiards table purchased 5,000. by expenses on charity show 3,000. last closing balance carry down 12,000. இது சம்ல கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதி இங்கே போஸ்டிங் போட்டோம். இப்போ ஃபைனலாக பேலன்சிங் பண்ணுற வேண்டியதான். பேலன்சிங் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான்.
recipient payment ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் எந்த சைடு வருது அப்படிங்கிறத பார்த்து எடுத்து எழுதிச்சோம்னா அந்த சம் க்ளோஸ் ஆகிடும். இதை பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட் சைடு தான் அதிகமாக இருக்குது, 1,48,000. அதிலிருந்து பேமெண்ட் சைடு 98,000 டோட்டல் மைனஸ் பண்ணிட்டோம்னா இருக்கக்கூடிய பேலன்ஸ் அமௌண்ட் 50,000. அதை தான் நம்ம கேஷ் அட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் சைடு லாஸ்ட்டில் எடுத்து எழுதிட்டோம். இது ரெண்டையும் டோட்டல் போடும்போது 62,000 வந்துடும். டோட்டல் 1,48,000. இங்கே ரெசிப்டன்ட் பேமெண்ட் ரெண்டு சைடையும் 1,48,000. இவ்வளோ தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஈஸியான சம் இது. தொடர்ந்து 5 மார்க்குக்கு கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சம் இது. இந்த 5 சம்மில் இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்தெந்த ஐட்டம் ரெசிப்டன்ட் பேமெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனிச்சிட்டோம்னா ஈஸியாக 5 மார்க் நம்ம செக்யூர் பண்ணிடலாம். நான் இந்த சம்மை எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.